Hi students, welcome to Varanda Research YouTube channel. It's Tilak. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB Group D எக்ஸாம் இப்போ நடந்துச்சுல ரீசெண்டாக அந்த எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோஸ்ட் வாண்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக நம்மகிட்ட கேட்டுருந்தே இந்த விஷயம் அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்பவே நம்ம சொன்ன விஷயம் இந்த குரூப் டி முடிஞ்சிடட்டும்னு சொல்லிட்டு தான். ஓகேவா, இப்போ வந்து குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் எக்ஸாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ குரூப் டிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன? ஏன்னா குரூப் டியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும் இருக்குது. கரெக்டாக அப்போ இங்கேருந்து ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கான கட் ஆஃப் என்னங்கிறதையும் பார்த்துட்டு ஃபைனலாக எக்ஸாம் கிளியர் ஆகிருக்கிறோன்னா நம்ம என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு A to Z நான் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வேகன்சி, டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வேகன்சி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடந்த அந்த 2018-19 நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் எக்ஸாம் 2022 நடந்துச்சு குரூப் டி. அப்போ வந்து ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வேகன்சி இருந்தது இந்தியா ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32,000க்கு மேலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போயை விட அப்போ கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 1/3, அதாவது அப்போலேருந்து பார்க்குறப்ப 1/3 வேகன்சி தான் இந்த வாட்டி இருந்திருக்கு. ரொம்ப கம்மி தான். ஓகேவா, அப்போ வேகன்சி கம்மினாலே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா ஒரு செக்ஷன்லையுமே எவ்வளோ கேள்விகள் இருந்தது, எவ்வளோ கேள்விகள் ஸ்டூடெண்டால் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த ப்ரெடிக்ஷனுக்கே வர முடியும். ஓகேவா, சரி ஓகே. மேக்ஸ் மொத்தமாக 25 கொஷின். மேக்ஸ் மொத்தமாக எவ்வளோ? 25 கொஷின். இந்த 25 கொஷினில் எல்லாருமே எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பார்க்குறப்ப 15 கொடுத்துருக்கலாம், 20 கொடுத்துருக்கலாம். ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு அட்டன் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அழகாக ஒரு 22+ வச்சுக்கலாம். மேக்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம்? 22+ வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து மொத்தமாக 25. ஸோ அவுட் ஆஃப் 25 நான் என்ன சொல்கிறேன்னா 22 இல்லைனா 22க்கு மேலே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும், ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கொஷின், 30மே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரீசனிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 28+ஏ தாராளமாக வச்சுக்கலாம் 30 கொஷினுக்கு ஈஸியாக இருந்தனால. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஷின் வந்திருக்கு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே சினாரியோ வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஓரளவு படிக்கலை இல்லை சுத்தமாகவே தொடரலை அப்படின்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, பட் இருந்தாலும் இதில் மட்டும் நம்ம ஆவரேஜாக ஒரு அட்டன் வச்சுக்கலாம். அப்போ 25க்கு ஒரு 15+ நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சேம் டைம் நான் அக்யூரசி அட்டன் பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சார் நான் சயின்ஸில் ஒரு 20 கொஷின் கரெக்டு சார், அது 20 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு 4 கொஷின் 5 கொஷின் தப்பாக இருக்குன்னா ஸோ அப்போ நீங்கள் 15 தான் கரெக்டே, அந்த பேஸில் நான் கொடுக்குறேன். அப்போ 25க்கு ஒரு 15+ அக்யூரசி அட்டம்ப்டாக இருந்தால் நல்ல அட்டம்ப்டாக இருந்திருக்கும் சயின்ஸுக்கு. கடைசியாக ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாருக்குமே தெரியும். 20 கொஷின் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில ஷிஃப்ட்டில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கு. அப்போ 20க்கு நீங்கள் ஒரு அரவுண்ட் 10 கொடுத்துருந்தாலே அது மிகப்பெரிய அட்டம்ப்டாக இருந்திருக்கும். ஓகேவா, நான் ரொம்பலாம் அதிகமாக வைக்கல, ஒரு 10 கொஷின் கொடுத்துருந்தாலே அது நல்ல அட்டம்ப்டாக இருந்திருக்கும். சார் நான் ஜென்ரல் அவேர்னஸ் 8 தான் கொடுத்துருக்கேன், 8 தான் கொடுக்கவே முடிஞ்சிச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் 10ன்னு சொல்லலாம்னா அப்போ நீங்கள் ரீசனிங்கில் ஒரு 30, மேக்ஸில் ஒரு 25 எடுத்துருந்துருக்கணும்ப்பா. ஓகேவா, ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான அட்டன் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். மேக்ஸ் 22, ரீசனிங் 28, ரெண்டையும் சேர்த்தா 50 வருது. ஓகே, சயின்ஸ் ஒரு 15 65, ஜிஎஸ் ஒரு 10 75. அப்போ 100 கொஷினில் 75+ அட்டம் கொடுத்துருந்தா இது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். ஓகேவா, 100க்கு 75க்கு மேலே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்திருக்கும். ஓகேவா, சரி ஓகே சார். 75+ங்கிறது நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லிட்டீங்க. திரும்ப சொல்கிறேன், 75+ங்கிறது அக்யூரசி அட்டம்ப்ட். அக்யூரேட்டாக நீங்கள் 75க்கு மேலே அட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோன். ஓகே சார், அப்போ கட் ஆஃபே எனக்கு 75க்கு மேலே தான் இருக்குமானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம லாஸ்ட் டைம் கட் ஆஃப்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. போன டைம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55லேருந்து 60க்குள்ளே வந்துச்சு. இது ஃபிசிக்கல் போகிறதுக்கான கட் ஆஃப். ஓகேவா, 100க்கு. ஆனால் அப்போ எக்ஸாம் லெவல் கொஞ்சம் ஈஸி, அதை தாண்டி வேகன்சி ரொம்ப அதிகம், காம்படிஷன் இப்போ அளவுக்குலாம் அப்போ கிடையாது. ரைட்டா, அப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த வாட்டி கண்டிப்பாக கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் போகிறதுக்கான கட் ஆஃப். ஸோ ஃபிசிக்கல் போகிறதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 68லேருந்து 72க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
75+ தான் ஒரு சேஃப் அட்டம்ப்டே. ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய கேட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ தான் முட்டி மோதினாலும் 75+ தான் உங்களால் எடுக்க முடியும். திரும்ப சொல்கிறேன், இது அக்யூரேட் அட்டம்ப்ட். நீங்கள் ஒரு 80 அட்டம்ப்டை கொடுத்து அதில் 10 தப்பாக இருந்தால் அது வேறு. நான் திரும்ப சொல்கிறேன், அக்யூரஸியாக. அப்போ அக்யூரஸியாக உங்களோட அட்டம்ப்ட்டு 68லேருந்து 72க்குள்ளே இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நார்மலைசேஷன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. உங்கள் ஷிஃப்ட் ஈஸியாக இருந்தால் மார்க் குறைய போகுது, ஷிஃப்ட் கஷ்டமாக இருந்தால் மார்க் அதிகமாக போகுது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டஃப்பான ஷிஃப்ட்லேருந்து நீங்கள் 65 கொடுத்துருந்தா கூட சேஃப் தான். நீங்கள் ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டில் போயிட்டு 75 கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 75+ அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்டம்ப்ட். அப்போ 68லேருந்து 72க்குள்ளே நீங்கள் 100க்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் போகலாம். ஓகேவா? ஓகே சார், ஃபிசிக்கல் போகிறது ஓகே. போஸ்டிங்கே அடிக்கணும்னா நான் இந்த ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ சார் ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 75+ தான்ப்பா. ஸோ 75+ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபிசிக்கல் போயிடுவீங்க. ஃபிசிக்கல் போன கையோட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி, எக்ஸாம் அப்பியரான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த அட்டம்ப்ட்டு எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ காலங்காலமானா இந்த குரூப் டி எக்ஸாம் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே நம்ம எல்லா வீடியோலையுமே அதான் சொல்லியிருந்தோம். 75+ அப்படிங்கிறத ஒரு இதாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. 80லாம் வச்சுருந்தீங்கன்னா கவலையப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ 75+ங்கிறது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்திருக்கும். இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஓகேவா? இது ஒன்றும் 100% கன்ஃபார்மான கட் ஆஃப் கிடையாது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஒரு 90% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்படி சேஞ்ச் ஆனாலுமே கூட ஒரு +or-2 தான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அட்டம்ப்ட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டியை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்து வரப்போகிற ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசிக்கு தொடர்ந்து படிங்க. சரிங்களா? ஏன்னா அதை எப்படி படிக்கலாம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கூட நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.